படித்தா போதுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் பொதுவாக வந்து சர்டிஃபிகேட்னு வரும்போது வந்து நம்ம ஒரு யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து செய்வோம். அதை வந்து நம்ம ஏனோ தானே செய்ய முடியாது. தெரியுதுல, பார்க்க முடியல, கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் பின்னாடி பெரிய ஸ்க்ரீன் பெருசாக வருஷத்துக்கு வந்து 2 பருவம். முதல் பருவத்தில் 5 பாடம், அடுத்த பருவத்தில் 5 பாடம். நம்ம இந்த பாடங்களை வந்து நம்ம ஏப்ரலில் முடிச்சுட்டா நல்லாயிருக்கும். மார்ச் கிட்டத்தட்ட முடிய போகுது. நான் தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் என்னோட பாடம். அதனால் எனக்கு வந்து அடுத்த ஒரு நெருக்கி முடிக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம். இது வந்து கஷ்டமான பாடம் கிடையாது. சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்றது வந்து கஷ்டமான பாடம் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக செஞ்சால் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்க? மற்றவங்களுக்கு யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொன்னவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுடைய அனுபவங்கள், சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொன்ன அனுபவங்கள் சொல்ல முடியுமா? சுவிசேஷம் அல்லது நற்செய்தி அல்லது நல்ல செய்தி அப்படின்றோம். முதல்ல நம்ம அனுபவத்திலிருந்து, ஒருவேளை நீங்கள் கேட்ட அனுபவத்தை சொல்லலாம், அல்லது நீங்கள் மற்றவங்க சொன்ன அனுபவம். எனக்கு வந்து நான் வந்து எம்காம்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரை பண்ணுறேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பார்த்துருக்கேன், பைபிளில் நல்லா படிச்சிருக்கேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஜெபம்லாம் பண்ணுவேன். ஆனால் சுவிசேஷம்னா என்னென்னு தெரியும். சுவிசேஷம் வந்து அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து, நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஃபெயிலியர், ஒரு மாட்டு பண்ண ஆரம்பித்து அது ஃபெயிலியரு. அப்படி இருக்கும்போது கவலையோடு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போது ஒரு தம்பி வந்து கூப்பிட்றாங்க, உங்கள் சர்ச்சுக்கு படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஊரில் வந்து ரோட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச் படிக்கட்டில் உட்காந்துருக்கேன், இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தம்பி, அவன் வந்து என்கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி சங்கரன் கோயில் பக்கத்து ஊரில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மாணவர் வளர்ச்சி முகாம் அப்படின்னு ஒன்று நடக்குது, நீ வரையான்னு கூப்பிட்டான். அப்போ வந்து எனக்கு கிறிஸ்தவங்கள்லாம் பிடிக்கல, கிறிஸ்தவ மீட்டிங்லாம் பிடிக்காது. ஏன்னா வீட்டில் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப போர் அடிச்சு பாஸ்டர்களெல்லாம் சண்டை போட்டு இந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து கிறிஸ்தவ மீட்டிங்னா புரியல. ஆனால் சொன்ன தலைப்பு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தான், மாணவர் வளர்ச்சி முகாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங்காக இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது கிறிஸ்தவ மீட்டிங்னே தெரியாது. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போனால், அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தான் எனக்கு புரிஞ்சு, அங்கே வந்து அது ஒரு கிறிஸ்தவ மீட்டிங், ஒரு வாத்தியார் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு ஸ்கூலில் தான் நடக்குது, சங்கரங்கோயில் ஹைஸ்கூலில் நடந்துச்சு. அந்த ஸ்கூலில் அந்த மீட்டிங் நடக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, கெட்டகுமாரனை பற்றி பேசுகிறார். அப்போ தான் என் வாழ்க்கையை வந்து ஒத்து பார்த்தேன். அது கிட்டத்தட்ட என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது கெட்டகுமாரனுடைய சொன்னது, அவனை பற்றி சொன்னது வந்து என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து நற்செய்தி. ஸோ அந்த மாதிரி உங்கள் அனுபவங்களை சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை சொல்லலாம், அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்ன அனுபவங்களை சொல்லலாம். அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். இது வந்து தியரிலாம் கிடையாது. தியரி வந்து ஒரு பேக்கப் தான். தியரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒரு பாடம் தான். ஆனால் ப்ராக்டிக்கல் தான். நான் கூட ஸ்டாலிட்ட கூட பேசுகிறேன். நான் ஒருவேளை இந்த பாடம் முடிக்கும் போது நீங்கள் ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு கூட ஒரு மார்க் போடுறதுக்கு கேட்கணும். இது வந்து ப்ராக்டிக்கல் பாதி, தியரியை பாதி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி யோசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டு சொல்கிறீங்களா எல்லாருமே அந்த மாதிரி உங்களுக்கு நற்செய்தி உங்களுக்கு எப்படி? அதுக்கப்புறம் தான் எனக்கு இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவரெலாம் புரிஞ்சிச்சு. கடவுள் வந்து ஒரு அப்பா மாதிரி அப்படின்றது அப்போ தான் புரியுது எனக்கு. அது எனக்கு ஒரு நல்ல செய்தி. இப்போ அப்பா வந்து நமக்காக காத்துட்ருக்காரு, நம்ம தான் அவருடைய அன்பை புரியாமல் எங்கெங்கோ சுற்றிட்டு அலையிறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு உடனடியாக வந்து ஒழித்து ஒப்பு கொடுத்தனால. ஸோ இது என் வாழ்க்கையில் வந்து எனக்கு கிடைச்ச நல்ல செய்தி. அப்படி வேறு சொல்லலாமா? அதில் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இல்லை, நீங்கள் யோசிங்க, அடுத்த வாரத்தில் சொல்லாதன்னு சொல்லணும். நான் கட்டாயம் பண்ணல. ஆனால் இப்போதைக்கு யார் சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நற்செய்தி எப்படி வந்துச்சு? அதான் கேள்வி.
நான் பர்சனலாக ஒரு குரூப்பாக அப்படிலாம் சொன்னதில்லை. என்ன இப்போ நான் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால வீட்டில் எல்லாருமே எகெயின்ஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது இப்போ இத்தனை நாளாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு 10 இயர்ஸ் ஆகுது. ஆனால் என் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல, என்ன தவிர எங்கள் சைடு மட்டும் சித்தி மூலமாக தான் நான் வச்சுக்கப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் யாரும் வரல. அப்படி இருக்கும்போது எனக்கு நான் நினச்சது முதல்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய ப்ரேயரில் இருந்தேன். அதெல்லாம் என்ன எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது சில இந்த ஒரு 1.5-2 வருஷமாக நான் பர்சனலாக என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறமா சில காரியங்கள் அந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது நம்ம ஆவியில் பலம் அடைஞ்சிருவோம். கொஞ்சம் ஒரு நாளைக்கு நாள் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கான தைரியம் வந்துச்சு முதல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட போய் சொன்னால் திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அம்மா கிட்ட வந்து டைரெக்டாக சொல்லாமல் இவர் செஞ்ச நல்லது எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் என் லைஃப்பில் உள்ள நல்லதெல்லாம் அது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது ஒவ்வொரு நாளும் நடக்கிறத நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அறியாமலே அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க ஏதோ ஆண்டி அங்கே போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப விக்கிரக ஆராதனை வழிபடுறவங்க. அந்த ஆண்டி ஒரு நாள் அவங்களோட பூஜை ரூமில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, என்ன இப்படி திடீர்னு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆண்டி சொன்ன விஷயம் வந்து, நான் இவ்வளோ நாளாக இதில் இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் ஒன்றுமே உதவலை. ஒரு பாஸ்டர் வந்து எங்ககிட்ட பேசினாரு. பாஸ்டர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பேசினாங்க. அது மூலமாக நான் இதே மாதிரி ஜெயிச்சேன் சிஸ்டர், எனக்கு இது நடந்துச்சு. நான் எத்தனையோ கோயிலில் வந்து நான் வேண்டுதல் போட்டு இது எதுவுமே நடக்கல, எனக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்க வாரம் பிரார்த்தனை இருந்தால் அந்த குலதெய்வ காரியங்கள் அதெல்லாம் செய்கிறவங்க. அப்படியாப்பட்ட வைராக்கியமானவங்க வந்து மாறிட்டாங்க. மாறும்போது எங்கள் அம்மாவுக்கு அதை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு ரொம்ப திகிலாக இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் வாரம் அவங்க வீட்டுக்கு போவேன், இப்படி ஒரு அதிசயம் பாரு, பூஜை ரூமில் உள்ள படமெல்லாம் கட்டி சாக்கில் கட்டி கொண்டு போய் போட்டாங்களாம், அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு கிறிஸ்டியன் தான், அவள் வந்து மாறி 10 வருஷம் ஆகுது, எங்கிட்டே சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அடுத்த ஒரு 4-5 வாரம் முடிச்சுட்டு அம்மா வந்து இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கும் போது என்கிட்ட டவுட் கேட்குறாங்க வந்து, நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் சொல்லு அப்படின்னு, நான் வெளியில் மாறணுமா அப்படி. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் மனசை மட்டும் தூக்கி கொடுத்துருங்க, எங்கே வேணாலும் போய் நில்லுங்க, உங்கள் இருதயத்தை அவருக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை நடத்திக்குவார் அப்படின்னு சொல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அவங்க ஏறி வரும்போது சில டவுட்ஸ் இருந்தால் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்படி நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி பெங்களூரில், அவங்க வந்து ஃபுல்லாமே இந்த ஹிந்து தான். அவங்க வரும்போது அவளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சுவிசேஷம் சொன்னதே இல்லை, ஜீசஸை பற்றி பேசினதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு லேண்ட் இங்கே வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது அம்மா மாறினது அவங்களுக்கு பெரிய அதிசயம். எப்படி இருந்து அம்மா இப்படி மாறிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ என்னோட அனுபவம் அவங்களோட அனுபவம் எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சின்னதாக இயேசுவே யாருன்னு அந்த அன்பை ருசி பார்க்காதவங்க ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மனசில். ஓகே, அப்போ அவள் ஸ்கூலுக்கு வேண்டி அவள் ப்ரேயர் பண்ணுறோம், எனக்கு நிறைய அட்மிஷன் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது அவள் ஸ்கூலில் 10 அட்மிஷன் வந்துட்டு இருக்க இடத்துல வந்து 25-30 அட்மிஷன் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு அதே மாதிரி பக்கத்து வீட்டில் எல்லாம் இப்போ அம்மாவுக்கு நடந்ததை கேள்விப்படும் போது, இந்த அக்கா இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வர்றதில்லைன்னு சொல்லி கேள்விப்படும் போது அம்மா போய் சொல்கிறாங்க, போய் என் பொண்ணு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னப்போ ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க பக்கத்து வீட்டில் இருந்து, எனக்கு இந்த கை வலிச்சுட்டே இருக்குமா, ப்ரேயர் பண்ணி விடுன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்படி வர்றவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி ஒரு நல்லதாக 4 வார்த்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக போகிறாங்க, எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி வர்றாங்க. இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சுவிசேஷம். வேறு யாராவது? நான் கேட்டது வந்து ஒன்று நம்ம வாழ்க்கையில் எப்படி சுவிசேஷம் நம்ம கேட்டோம், அல்லது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அவங்க சொன்னது வந்து மற்றவங்களுக்கு சொல்கிற காரியங்கள் அம்மா சொல்கிறது. அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த விதைச்சி வச்சது இன்னொரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உறுதிப்படுது, இப்போ பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அப்படின்றது வந்து இன்னொரு வீட்டில் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு உறுதிப்பட்டதுனால அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வருது. ஓகே, வேறு ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள்? இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாரத்தில் சொல்லலாம், நீங்கள் தயாராகிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து சாட்சி இருக்குது. சாட்சின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக, எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறது தான் சாட்சின்னு முதல்ல சொல்கிறோம். ரட்சிப்புக்குள்ளே எப்படி வந்தோம்,
ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம ஒரு அந்த சுவிசேஷத்தை கேட்குறோம். ஸோ அந்த நாட்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க, அதை நம்ம சில நேரத்தில் மறந்துடுவோம். ஆனால் மறக்கக்கூடாது. நமக்கும் ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் அந்த நற்செய்தியை சொல்லி நம்ம வாழ்க்கையை மாற்றினவர் நம்ம மூலமாக வேறு யாரையும் மாற்ற விரும்புகிறாரு. ஸோ அந்த திட்டங்கள் புரிகிறதுக்கு வந்து நம்ம எப்படி வந்தோன்றது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வேறு எதாவது சொல்ல வரும்னா அதுக்கு அடுத்த வாசம் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் தம்பி மூலம் தான் ஃபஸ்ட்டு ஆண்டோட பற்றி கேட்குறேன், சுரேஷ் மூலம். அப்புறம் அதோடு சேர்ந்து சசி மூலம் அது கொஞ்சம் எனக்கு நல்ல அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இயேசு ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு எனக்கு குறைச்சாங்க. சரி, நானும் அது கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. எங்களுக்கு அவரோட சில நேரங்களில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். அப்படி இப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னு வாதத்துக்கு நின்று. அப்புறம் கொஞ்சம் நல்ல டீப்பாக வந்து சுரேஷ் தான் சொல்லி நம்ம அமைதியாக சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா அமைதியாக கேட்பான் அந்த டைமில் வந்து. அப்போ கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் அது வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் ரட்சிப்பட்டேன். சரி, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட நாள் அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, நடுராத்திரியில் வந்து இன்னும் ஏதோ ஒரு சக்தி வந்து படுத்து தூங்கும்போது வந்து அமுக்கி பொருளை உன்னை நான் விட மாட்டேன், நீ என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு. அது என்கிட்ட வந்து பேசுறதுனால நல்ல காதல் கேட்குது. ஆனால் எனக்கு பேச முடியல. எனக்கு குரல் வழி வந்து அப்படியே நெருக்கிட்டு அப்படின்னு நான் கத்துறேன். அதை என்னை விட மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, அந்த விசுவாசத்தோடு சொன்னேன், இயேசு நாமத்தினால விசுவாசம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை சொன்ன அன்னையிலிருந்து அது என்னை விட்டு போயிடுச்சு. அப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை. அப்போ மறுநாள் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய எல்லாமே வந்து ஒரு அந்த கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்படியே ஏறக்குறை சொல்ல போனாக்கா ஒரு ஃப்ரீயாச்சு. ஒரு நூல் அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ரீ ஆன ஒரு ஃபீல். அப்படியே ஏன்னா முன்னா ரொம்ப எனக்கு வந்து எதெடுத்தாலும் யாருக்கானாலும் பயங்கரமாக எரிஞ்சிடும், கோவம் அப்படி பற்றிக்கிட்டு தெரியும். வீட்டில் கூட எனக்கு பிடிக்கிறது யாருமே பிடிக்கிறது என்னையே சில டைமில் என்னையே ஒரு ஃபீல் அது. ஏன்னா எதுவுமே ஒரு நல்லதை வந்து தென்படுதலை, நல்லது அகப்படுதலை. நல்லது வந்து எனக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம நினச்சி போனோன்னாக்க அது நல்லா வரதில்லை. எல்லாமே தவறாக தாறுமாறாக, இல்லைன்னா அது நான் நினச்சிட்டு போகிற காரியம் ஒன்று சரியாக மாட்டேங்குது. அப்படி ஒரு ஃபீல். அப்போ எனக்கே அந்த ஒரு சரி ஏண்டா அப்படி இந்த மாதிரி கடவுள் நான் எதுக்கு நான் கும்பிட்றேன் அப்படின்ட்டு. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். சரி, இதுக்காக தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ போக போக தான் தெரியுது இந்த ஆண்டு உண்மையை பற்றி நான் எனக்கு வந்து பேசும்போது இவர் தான் அந்த பூமி அந்த சகலத்தை உண்டாக்குன கடவுள் ஒருவர் மட்டுமே அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். நான் அதை எடுத்து என்னுடைய லாஸ்ட்டு என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன். அவனும் கொஞ்சம் புரிஞ்சேன். மற்ற வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்பவுமே என்கிட்ட வந்து எழுதி கொடுக்குறாங்க. அப்படி இப்படி என்ன சொல்றதுன்னா, அது அந்நிய தெய்வம் அப்படி இப்படி எங்களை மதம் மாத்துறீங்க நீங்கள் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பெரிய அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி தெரிவிச்சு அன்னிலிருந்து பயங்கரமான ஆரம்பிச்சு. அப்புறம் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் ஒய்ஃபு, எப்படின்னா அப்பா சொல்கிற மாதிரி கேட்கக்கூடாது, அவர் என்னமோ யாரோ பேச்சு கேட்டு எங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு. நாங்கள் வந்து குழந்தை கவுத்துறோன்னா எங்கள் சொந்தம்னா அப்படி இருக்குது, அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் நாங்கள் தலை காட்ட முடியாது அப்படின்ட்டு ரொம்பவுமே சண்டை வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளும் வந்து இருட்டே போகுது. அது நான் ஆண்டவர்கிட்ட வந்து நல்லா மாண்டிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவேன். அவன்கிட்ட வந்து ரகசியமே பேசுவேன். அவன்கிட்ட வந்து இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவனும் நல்லா ஆக்டிவாக அப்படியே என் கூட வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் ஒரு நாள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் என் மகனை தொட்டுட்டாரு. அப்படியே என்னுடைய 2 மகள்கிட்ட சொன்னேன், அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க.
அப்புறம் கடைசியில் தான் எனக்கு மனைவி ரசிக்கப்பட்டது. அப்புறம் எங்கள் ரெண்டாவது பிள்ளை பிரீதா வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையோட வந்து இளைஞர் ஈழ தமிழ் மக்களோட வந்து அந்த ஒரு பொண்ணோட விசுவாசம் அந்த பொண்ணும் அந்த குடும்பத்தையும் வச்சு கொடுத்துருவாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டுக்கு நான் நன்றி சொன்னேன். அப்படி இருக்கிற வந்து எங்கள் ஒய்ஃபோட அக்கா வீட்டில் ரொம்ப பிரச்சனை. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவங்ககிட்ட எனக்கு நான் வந்து இந்த சப்ஜெக்ட் அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஒரு நாள் போய் அவங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் அவங்களுக்கு தெரியுமில்ல, எனக்கு இப்போ அமைதி இருக்கிறது என்னென்னா நான் இந்த இயேசு ஆண்டவர் எழுதிக்கிட்டேன். அதனால் இந்த சப்ஜெக்டெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தேன். அவருக்கு வந்து எழுதிக்கிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு வியாதியாக இருந்துச்சு. அப்போ நான் ஜாப் பண்ணிட்டு வரும்போது அந்த வியாதி அவங்களுக்கு ஒரு நாள் என்கிட்ட அந்த ஒய்ஃபோட அக்கா கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் வந்து ஜாப் பண்ணனால ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய விருதாச்சு, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நிறைய ஒரு அப்படி ஒரு அனுபவம். அதே மாதிரிக்கு நான் அவங்க ரட்சிக்கப்படல இன்னும் ரட்சிக்கப்படல இன்னும் அதே மாதிரி. அப்போ வந்து உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம், மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க முதல்ல சொன்னாங்க, ஆனால் கேட்குறாங்க, சுவிசேஷ கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் அறிகிறாங்க. ஆனால் இந்த அவங்களே ஏதோ ஒரு சக்தி வந்து அவங்களை வந்து பலவந்தமாக என்னை வந்து ஃபஸ்ட்டு எப்படி நெருக்கி கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் அவங்கள நெருக்கி வச்சுருக்கு. அந்த அதில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் அவங்க ரொம்ப வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப பக்கத்தை விட்டு வர முடியாது அப்படின்ட்டு ஒரு இருக்குத்தனமாக ஒரு கண்ணை மூடத்துக்கு இருக்கு. இப்போ நான் வந்து போன டைம் வந்து போய் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏசாண்டவரை ஏற்றுக்கீங்க, அவர் தான் உண்மையான தலைவர் செய்யணும். சரி இதெல்லாம் சொல்லுவாங்க தலைவர், ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய ஒய்ஃபுடைய மற்ற அக்காமார்களுக்கு தங்கச்சிகளுக்குள்ள நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பேன். இந்த மாதிரி அவர் அனுப்புவேன். அதே இடத்துல நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இந்த பாடத்துடைய அசைன்மெண்ட்டே இதுதான். உட்காந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து கேரளாவுக்கு போயிருக்கேன் வேலைக்காக. அங்கேயும் வந்து சில முஸ்லீம்ஸ் இருக்கிறதான அவங்க வந்து நல்ல ஒரு பண்பாடாக இருக்காங்க. அதை பற்றி என்ன நான் சொன்னேன், எங்கிட்ட வந்து நல்லா அன்பாக இருப்பாங்க. அப்போ அன்பாக பேசுவாங்க, அன்பாக போடுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் நைஸாக அவங்ககிட்ட சோழனை கை கொடுத்து ஐயா தம்பி அப்படின்ட்டு அவங்க குடும்பமே எனக்கு கிடச்சி சிரிச்சு சொல்கிறது. அப்புறம் அவங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி சாண்டத்துக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும், அவ்வளோ தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து உங்கள் சர்ச்சுக்கு பின்னாடியெல்லாம் போவோம், நீங்கள்லாம் கிறிஸ்து சர்ச்சில் இருக்குது, பாட்டெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்கள் கேளுங்க, பாட்டு கேளுங்க நான் சொல்லிவிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் பேசாமல். அப்போ அவங்க வந்து மறுநாள்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்ச நாள் அப்படியே நின்று அந்த பிரசங்கத்தை நான் கேட்போம், என்ன கேட்டீங்க அதெல்லாம் நான் எங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சர்ச்சத்தில் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய குலத்தில் வந்து அவங்களுடைய சமுதாயத்தை வந்து விட்டு வர முடியாமல் இப்போ நான் வந்து இவ்வளோ தூரத்தில் தான் போயிருக்கேன். ஆனால் வச்சுப்பட்டவங்க தெரில, ஆனால் நல்லா சொல்லி கொடுத்து அவங்க நல்ல ஒரு இதில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ மைண்டில் வந்து அவங்களுக்கு நல்ல ஃபிட்டப் ஆச்சு. ஏசான்றது தான் உண்மையான ஆண்டவர். அப்போ அவங்க வேதத்தை குறித்து நான் சொன்னேன், இந்த மாதிரி சூரத் என்ன சொல்கிற வேதத்துக்கு வந்து என்ன மாதிரி ஈசா நபி குறித்து சொல்லி தெரியுமா? ஆமாம் போட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு படிங்க, இயேசுதான் உண்மையான ஆண்டவர். மற்ற நீங்கள் எந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் சரி அந்த வாசலுக்குள்ள தான் நுழையணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லபடி சொன்னேன். நல்லா கேட்டாங்க. ஓகே, அதாவது இந்த பாடத்துடைய அசைன்மெண்ட் வந்து எப்படி நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, நீங்கள் யார் மூலமாக கேட்டீங்க, எப்படி கேட்டீங்க, அந்த அனுபவம் எப்படி நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, முக்கியமாக உங்களுடைய சாட்சி. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது சொன்ன அனுபவம் இருக்குது, பெருமை சொன்ன மாதிரி அவர் அவங்க மனைவி சொன்னது, பையன் சொன்னது, அதெல்லாம் சேர்த்து எழுதணும். உங்களுடைய அனுபவங்கள் என்ன, ஒரு 5 அனுபவம் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுதான கேள்வி. அதாவது நீங்கள் எப்படி, உங்களுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது, எப்படி எந்த சூழ்நிலையில் வந்து நான் சொன்னது அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் எழுதலாம். உங்கள் வாழ்க்கையில்
எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இந்த சுவிசேஷம் உங்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயேசுவை பற்றி பேசுகிறது தான். சுருக்கமாக சொன்னால் இயேசுவை பற்றி பேசுகிறது தான் சுவிசேஷம். மூல மொழியில் சுவிசேஷம் அப்படின்றது வந்து இவாஞ்சலி, கிரேக்க மொழியில் வந்து இவாஞ்சலியோ அப்படின்னு மாறுவாங்க. இவாஞ்சலி அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோடைய அர்த்தம் என்னன்னு? இவாஞ்சலிசம், சுவிசேஷம், அதுக்கு இன்னொரு பேர் தான் நற்செய்தி. அது இன்னும் சாதாரண தமிழில் சொன்னால் நல்ல செய்தி, வேற ஒன்றும் கிடையாது, நல்ல செய்தி. சுவிசேஷன்ற வார்த்தையை வேற ஏதாவது அதோடைய அர்த்தங்கள் வேற எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லலாம். இதுதான் நம்ம பார்க்கணும் போகிறோம். சொல்லாதவங்க அடுத்த வாரத்தில் நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது நீங்கள் எழுதி கொடுக்குறத வச்சு தான் நம்ம அசைன்மெண்ட் மார்க் போகிறோம் இந்த பாடத்துக்குரியது. ஏதாவது சுவிசேஷத்தை பற்றி சுருக்கமாக சொன்னால் என்னது? சுவிசேஷம் சொல்கிறதுன்னா இயேசுவை பற்றி யார்ட்டையாவது பேசுறது, சொல்கிறது, அது பேசுறது தான். இந்த மூல மொழியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிசேஷம், நற்செய்தி, நல்ல செய்தி என்றால் என்ன? ஸோ அதாவது போர்க்களத்திலே பெற்ற வெற்றியின் செய்தியை பெற்ற ஒருவன் அதை அறிவிக்க ஓடி வருகிறான். இந்த மூல மொழி எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து யுத்தம் நடக்குது, போர் நடக்குது. அந்த போரில் வந்து ஒரு நாடு தோற்று போது இன்னொரு நாடு வெற்றி பெறுது. அப்போ அந்த வெற்றி பெற்ற தலைவன் என்ன, அந்த படை தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த செய்தியை ஒரு இராணுவ வீரர்கிட்ட சொல்கிறான், இந்த செய்தியை போய் ராஜாட்ட நீ சொல்லு, அந்த நம்ம நாட்டு மக்கள்கிட்ட சொல்லு, நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு, எதிரி நாடு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை ஒருத்தன் எடுத்துட்டு ஓடி வர்றான். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் இந்த மூல மொழியாகி கிரேக்க மொழியில் இவாஞ்சலியோ அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அது வந்து இங்கிலீஷில் அப்படியே இவாஞ்சலிசம்னு வந்துருச்சு. தமிழில் வந்து சுவிசேஷம்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. அந்த சுவிசேஷன்றது வந்து நமக்கு புரியாத ஒரு பாஷையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன வார்த்தை கொண்டு வரோம் நம்ம? நல்ல செய்தி அப்படின்ட்டு கொண்டு வரோம். இப்போ வந்து பெட்டபுரம் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? நல் சித்தி அப்படின்ற ஒரு புதிய ஏற்பாட்டுக்கே நம்ம வந்து நல் சித்தின்னு பேர் வைக்கிறோம். நல் சித்தின்னா நல்ல செய்தி. அப்போது எது நல்ல செய்தின்னு சொல்லணும், அவ்வளோதான். அதை கொஞ்சம் விளக்குறோம் நம்ம. இப்போ வந்து அண்ணன் சொல்லும்போது சொன்னார் முஸ்லீம்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. இப்போ முஸ்லீம்களுக்கு நல்ல செய்தியாக ஒரு செய்தி ஒன்று செய்தி தான், அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த செய்தியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். பெட்டகுருமருக்கு ஒரு மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும், பள்ளியருக்கு ஒரு மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி சொன்னால் அவங்களுக்கு அது நல்ல செய்தியாக, நல்ல செய்தி மாதிரி புரியும் அப்படின்றது. சில நேரத்தில் நம்ம நல்ல செய்தியை சொல்லுவோம், ஆனால் கேட்டவங்க என்ன அடிக்க வந்துடுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த அன்றாடம் இருக்குது? சுவிசேஷம் சொல்லி திட்டு வாங்கினவங்க யார் இருக்கீங்களா? இந்த அடி வாங்கின யார் இருக்கீங்களா? சுவிசேஷம் சொல்லி அடி வாங்குவாங்க. அடி வாங்கலாம், திட்டு வாங்கலாம். திட்டு வாங்க யாரு? திட்டு வாங்கி. ஓகே, நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன அடிக்கிறது வந்திருக்கேன், நான் அடிக்கல. ஏன்னா நம்ம சொந்த செய்தி ஒருவேளை அவனுக்கு புரியாமல் இருக்கும், அல்லது நம்ம புரியாமல் சொல்லமா இருக்கும். அவனை பற்றி நமக்கு தெரியாமல் என்ன அடிச்சு என்ன சொல்கிறான்னா, நம்ம நாட்டில் தெய்வம் இல்லைன்னா நீ வெள்ளைக்காரன் தெய்வனை பற்றி தெய்வத்துக்கு சொல்றதுக்கு வந்திருக்க. நம்ம நாட்டில் எத்தனை தெய்வம் இருக்குது? அப்போது வந்து அவன் இயேசுவை பற்றி நம்ம சொல்ல போயிருக்கோம் ஒரு மக்களுக்கு. இப்போ அவன் மனசில் என்ன தோணுதுன்னா, இவன் வந்து வெள்ளைக்காரன் கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கான், நம்ம நாட்டில் இல்லாத தெய்வமா. அவன் மனசில் என்ன, நம்ம நாட்டில் இத்தனை கோடி தெய்வம் இருக்குது, புதுசாக ஒரு தெய்வத்தை பற்றி இவன் சொல்ல வரான்னு சொல்லி தான் அடித்தான். அப்போ அவன்கிட்ட நம்ம விளக்கணும் புரியுமான்றது. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து சுவிசேஷன் சொல்கிறத வந்து கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றிட்டாங்க, மதம் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க. மத மாற்றம் அப்படின்னாலே ஒரு பயம் வர்ற அளவுக்கு அந்தளவுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து நல்ல செய்தி. நம்ம சொன்னாலே அது வந்து ஐயோ எனக்கு ஒரு நல்ல செய்தின்ற மாதிரி மற்றவங்க ஏற்றுக்கணுன்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து போர்க்களத்துலேருந்து வரலாம். இப்போ போர்க்களம்னா என்ன, அல்லது எது போர்க்களம், இந்த இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நல்ல செய்தினா என்னன்றதை பற்றி பார்க்குறோம். ஸோ அடுத்த வார்த்தையில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம்.
போர்க்களம், இந்த இடத்துல வந்து போர்க்களம் எதை குறிக்குது? நம்ம இப்போ வந்து 2 நாட்டில் முக்கியமாக சண்டை நடக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனருக்கும் சண்டை நடக்குது. இது வந்து ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்கிறோம், சண்டை நடக்கிற இடம். அந்த காலத்தில் அந்த சண்டை நடந்த இடம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து நேரடியாக மோதுறாங்க, இப்போவும் நேரடியாக மோதுறாங்க. அந்த காலத்தில் வந்து எப்படி சண்டை போடுவாங்க யாருக்கா சொல்ல முடியுமா? அந்த காலத்து போர்க்களம் எப்படி இருக்கும்? டைரெக்டாக எப்படி? ஒன்று குதிரையில் வருவாங்க, நேரடியாக மோதணும். இந்த பக்கம் ஒரு குதிரை படம் வரும், அந்த பக்கம் குதிரை படம் வரும். குதிரையில் வீரர்கள் இருப்பாங்க, வாள் வச்சுருப்பாங்க, 2 பேரும் வெட்டுவாங்க. குதிரையை வெட்டுவாங்க, எதிரி ஈட்டி இருக்கும், ஈட்டியை வச்சு வீசுவாங்க. வேற அது ஒரு முறை. இப்போ வந்து ஒரு அரணான பட்டணமாக இருந்துச்சுன்னா, இது வந்து இப்போ நம்ம நாட்டிலலாம் அப்படி இல்லை. அந்த நாட்டில் இவங்க அந்த இஸ்ரேல் இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை அடிக்கடி நடக்கும். அதனால் சண்டைக்கு வரவங்களை தடுக்கிறதுக்காகவே ஊரை சுற்றி என்ன கட்டியிருப்பாங்க? மதில் சுவர் கட்டியிருப்பாங்க. வெளியே கிடையாது, பெரிய ஒரு சுவரே கட்டியிருப்பாங்க. அந்த சுவர் மேலே வந்து காவலாளிகளாக நிற்பாங்க. எவனாலும் யுத்தத்துக்கு வர்றாங்கன்னா அவன் பார்த்து சொல்லணும், சொன்னோடனே இங்கே உள்ளவங்க ரெடி ஆகணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இந்த மாதிரி கோட்டை சுவர் இருக்குதா? நகரத்தை சுற்றி கோட்டை சுவர் இருக்குமே தெரியல. ஆனால் அந்த அரண்மனையை சுற்றிலாம் கோட்டை சுவர் இருக்கும், இந்த ராஜாவை பாதுகாக்கிறது. அது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்க முச்சரிக்கை போட்டுலாம் செய்வாங்க. நேரடி மோதல் நடக்கும். வேற உங்களுக்கு இந்த யுத்த களத்தை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம். அவங்க எல்லையில வந்து அவங்க வருவாங்க, அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த 2 நாட்டு ஒரு இடத்துல. ஓகே. இப்போ வந்து அந்த நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது, இந்த நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்போ அந்த நாட்டில் அதாவது இந்த நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லையை தாண்டி உள்ளே போகணும். இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா, அதனால இப்போ வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. தமிழ் என்ன சொல்லுவாங்க, எல்லை பாதுகாப்பு படையா மிலிட்ரின்னு ஒன்று இருக்குது. அவங்க சண்டை போடுவாங்க, ஆனால் எல்லையில் நிறுத்தியிருப்பாங்க, பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த எல்லையை பாதுகாக்கிறது தான் வேலை. எல்லையை தாண்டி வர விடக்கூடாது. அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணுறதுக்கு தான் மிலிட்ரி போகும், சண்டை போடுறதுக்கு மிலிட்ரி போகும். அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து எல்லையை நம்ம நாட்டு எல்லையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லையில் வந்து படையை நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேற இன்னைக்கு கற்பனைக்குள்ளே கொண்டு வரணும், உங்கள் மனசுக்குள்ள வந்து இந்த யுத்தத்தை கொண்டு வரணும். அப்போ தான் இந்த சுவிசேஷம் என்னன்றது நமக்கே புரியும். அது நல்லா புரிஞ்சால் தான் நல்லா சொல்ல முடியும். அதுக்காக இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். வேற என்ன ஞாபகம் வருது? யுத்த களம், போர்க்களம் அப்படின்னா சண்டை, ஒருத்தர் வெட்டுறது, ஒருத்தர் குத்துறது, கொல்றது, கடைசியில் கொஞ்சம் பேர் சாவாங்க, கொஞ்சம் பேர் சாவாங்க, கொஞ்சம் பேர் வெற்றி பெறுவாங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து எப்படி தோல்வி எப்படி வருது? கொஞ்சம் பேர் சாகுறாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் சாகுறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் சாகுறாங்க, மீதி வீரர்கள் இருக்கிறாங்க. இதில் யார் தோத்தா யார் வெற்றி பெற்றான்னு எப்படி சொல்றது? இன்னைக்கு ராஜா சாகிறத வச்சு சொல்லலாம். வேற தலைவன் செத்துட்டான். இப்போ வந்து இலங்கையில் ஒரு யுத்தம் நடந்துச்சு. பிரபாகரை கொன்னோடனே யுத்தம் முடிஞ்சு போச்சு. தலை போச்சு. தலை போனோடனே சண்டை நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவன் 10,000 பேர் செத்தாலும் பரவாயில்ல, 20,000 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் பிரபாகரை உயிரோடு இருந்து பண்ண என்ன நடக்கும்? யுத்தம் முடிஞ்சிருக்குமா? முடியாது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் அந்த பக்கம் செத்தாங்க, எத்தனை பேர் இந்த பக்கம் செத்தாங்கன்றதுலாம் பெரிய இது கிடையாது. தளபதி தலையோட தலை உருந்துச்சுன்னா முடிச்சு. அதனால தான் வந்து தலைவனை வெட்டுறது பார்ப்பாங்க, ராஜாவை கொள்றது பார்ப்பாங்க. வேற இப்போ எந்த பக்கம் தலைவன் செத்துட்டானோ அந்த இது தோத்துருச்சுன்னு அர்த்தம். வேற எதை வச்சு வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுறாங்க சண்டையில்? அவங்க நினைக்கிற அந்த லட்சம் வந்து அடையிறாங்க. ஒருவேளை வந்து தலைநகர் இப்போ வந்து டெல்லியை வந்து பிடிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் நடக்குது. பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அப்படியே வர்றாங்க. குஜராத் வழியில் வர்றாங்களா அல்லது மற்ற வழியில் வர்றாங்களான்னு தெரியல. வந்து நேரடியாக டெல்லியை போய் பிடிச்சிட்டாங்க. டெல்லியை பிடிச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. தலைநகரை பிடிக்கிறது, தலைவனை பிடிக்கிறது, தலைவனை சொல்கிறது,
ராஜாவை போடுறது. இதோட வந்து எவன் வந்து அழியிறானோ அவன் வந்து தோல்வி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேற எது வெற்றி தோல்வி நினைக்குது? வேற ஏதாவது ஜனங்கள் யுத்தம் செய்ய முடியுமா? ஜனங்கள் ஒருவேளை ஆனால் அவங்க சண்டைக்கு போவாங்களா இருக்கும். அவங்க வந்து வீரர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால ஜனங்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு போவாங்களா இருக்கும். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இப்போ அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. என்னன்னா மக்கள்லாம் பயப்படுவாங்க. ராஜா போயிட்டாரு அல்லது கேப்டன் போயாச்சு அப்படின்னா மக்களுக்கு பயம் வரும். மக்கள் வந்து ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்று அந்த நாட்டை விட்டு ஓடணும், அல்லது வரவங்கிட்ட சரணடையும். அடிமையாக இருக்கும். அடிமையாக இருக்கும், சரணடையும். சரி நாங்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அடிமை, நீங்கள் எங்களை ஆண்டு போங்க அப்படி உயிர் படைக்கணும் அப்படின்னா ரெண்டு செய்யணும். ஒன்று அதை விட்டுட்டு எங்கேயா ஓடணும். இப்போ நடக்கிறது தான் இந்த பாலஸ்தீனர் எகிப்தில் அதான் வந்திருக்குமா? எகிப்தில் அதான் வந்திருக்குமா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்தது. அப்படி எகிப்தில் அடிமையானது வேற மாதிரி சண்டை நடக்கலை. எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கலை. இவங்க வந்து பஞ்சம் படைக்க அங்கே போகிறாங்க. போன இடத்துல யோசேப் தான் அந்த நாட்டுக்கு ராஜாவாக மாறுறாரு. ராஜா மாறினா ராஜாவுக்கு அடுத்த பதவி, ராஜாவாகல, ராஜ பதவி கொடுக்கல. பார்வோனுக்கு அடுத்து யோசேப் ஆகுறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு இவங்களுக்கு நல்ல மரியாதைலாம் இருக்குது. ஆனால் போக 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 இவங்க கூடுறாங்க. எதுக்காக அங்கே வந்து இவங்க அடிமைப்படுத்தினாங்கன்னா எகிப்து மக்கள் குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் அங்கே கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் தொகை கூடுது. இப்போ மக்கள் தொகை கூடும்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் யோசேப்பெல்லாம் செத்தாச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு பயம் வருது. திடீர்னு ஒருத்தங்க சண்டைக்கு வர்றாங்க, நம்ம நாட்டோட சண்டைக்கு வர்றாங்க. சண்டைக்கு வரும்போது இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து நம்ம மக்கள் கிடையாது, இவங்க வேறு நாட்டு மக்கள். ஒருவேளை எதிரி கூட அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம கதையை முடிச்சிருவாங்க. அதனால இவங்களை வந்து வளர விடக்கூடாது. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் அதுதான். வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம் மக்கள் தொகை கூட்டிகிட்டே இருக்குது, இந்து மக்கள் தொகை கொஞ்சம் குறையுது. அப்போ வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி போக 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 இந்த நாடு வந்து முஸ்லீம் கூடுன நாடாயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் இப்போ வந்து நிறையா இந்தியாவில் இதே மாதிரி தான் அங்கே நடந்துச்சு. அப்போ வந்து இவங்களை வந்து வளர விடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண் பிள்ளைகளை கொல்லணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அடிமை ஆக்குறது தான் மக்கள் தான். ஆனால் யுத்தம் அங்கே நடக்கலை, இப்படி ஒரு சண்டை நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து வேறு சண்டைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்து வேறு ஏதாவது யுத்தத்தை பற்றி உங்களுக்கு வெற்றி தோல்வி வந்து இப்படி தான் நிர்ணயிக்கப்படுது. இப்போ வந்து போர்க்கலாம் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படுது வந்து ராஜாவோ இந்த படை தளபதியோ அழிச்சிட்டா அதோட வந்து யுத்தம் முடியப்படுது. யார் செத்தாங்களோ அவங்க தோற்று போகிறாங்க. மீதம் உள்ளவங்கலாம் வந்து சரண்டர் ஆகணும். தோற்ற படையில் உள்ள மீதி உள்ளவங்கலாம் வந்து ஒன்று சரண்டர் ஆகணும், இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு ஓடி போகணும், வேறு நாட்டுக்கு உழைக்கிறதுக்கு ஓடி போகணும். ஸோ இதான் நடக்கும். ஜெயிச்ச நாடு அந்த நாட்டை வந்து பிடிச்சிக்கிறோம், அவங்க நாடாக மாற்றி சம்பவம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? இதுதான் ரியலாக நடக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். இந்த சுவிசேஷன்ற வார்த்தை எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வெற்றியின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து எதிரியின் தலைவனை, எதிரியின் படைத்தளபதியை கொண்டாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வெற்றியின் பொருள். சரி, இங்கே வந்து நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது யாருக்கு சண்டை? நமக்கும் பிசாசானவங்களுக்குமா? அதான் நேரடி சண்டையா? முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது சண்டை? ஏன் ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஒரு கேள்வி புரியலை. நம்ம வந்து இங்கே சுவிசேஷன் சொல்கிறோம், அது நல்ல செய்தின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து போர்க்களத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது, ரெண்டு நாட்டுக்கடையில் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து ஒருத்தங்க தோத்துறாங்க, எதிரி படை தோத்துறது. எதிரி படை தலைவனை வந்து வெட்டியாச்சு, கொன்னாச்சு, தோத்தாச்சு. அதனால வந்து யார் ஜெயிச்சாங்களோ அந்த படை தளபதி வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறதுக்காக அனுப்புகிறார். நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் போய் சொல்லு, நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு, எதிரி நாடு தோத்துருச்சுன்னு சொல்கிறது தான் அனுப்புகிறார். இதுதான் இதோடைய பின்னணி, சுவிசேஷத்தின் பின்னணி இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ நமக்கு வந்து சுவிசேஷிக்கும் போது இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லணும். இதுதான் அடிப்படை நமக்கு. இங்கே யாருக்கு சண்டை, இதில் யார் ஜெயிச்சது, யார் தோத்தது, ஜெயிச்சவங்களை பற்றிய நல்ல செய்தி. ஜெயிச்சார். ஓகே, அதை பற்றி தான் சொல்லுங்கள். கும்மி சொல்லும்போது நமக்கும் பேய்க்கும் பிசாசுகளுக்கும் சண்டை. அதில் வந்து நம்ம ஜெயிச்சோம், பிசாசு தோற்றோம்.
அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து இப்போ சண்டை வந்து இயேசுவுக்கும் பிசாசுக்கும், புரியுதா? யுத்தம் வந்து அவருக்கு சரி, யுத்தம் வந்து அவங்களுக்கு தான் மெயின். தளபதி வந்து ஒருவேளை நம்மளாம் அதில் இருப்போம், கூட சேர்ந்துருப்போம். இயேசு கூட சேர்ந்தவங்கலாம் வந்து அந்த படையில் நம்ம சேர்ந்தவங்களா இருக்கலாம். அந்த தளபதி யாரு? 2 நாடு சண்டை அல்லது 2 ராஜ்யத்துக்கு சண்டை நடக்குது. அதில் வந்து இப்போ நம்மளாம் வந்து இயேசு கூட சேர்ந்ததுனால இயேசு என் தளபதின்னு சொல்லிட்டு நிற்கிறோம், புரியுதா? அவருக்கு நம்ம தலையா இருக்கிறார். எதிரி நாடு யாரு? எதிரி நாட்டு படைகள் என்ன? அவங்களுடைய தளபதி யார்? இதை புரிஞ்சா தான் நமக்கு வந்து சுவிசேஷன்றது புரியும். பிசாசும் அவருடைய சேனைகளும், விசுவாசம் அவருடைய சேவை. சரி, அப்புறம் இயேசும் அவருடைய சீசர்களும் நமக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய பொருளில் நம்ம பார்ப்போம், இதான் நடக்கிறது இதுதான். அதனால தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம், இந்த போராட்டம்னு சொன்னால் அது போர், அது யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது புரிஞ்சால் தான் நமக்கு அந்த சுவிசேஷன்ற மூல வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு புரியும். சரி, எதுக்கு இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் சண்டை? அல்லது இயேசுடைய படைகளுக்கும் சாத்தானுடைய படைகளுக்கும் எதுக்கு சண்டை? ஏன்னா அது புரிஞ்சாதான் இந்த நல்ல செய்திக்குரிய இது இயேசு ஜெயிச்சிட்டாரு. பிசாசுக்கு நல்ல காரியங்களும் வராது, தீமையான காரியங்கள் தான் ஜனங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். ஓகே, ஆனால் இயேசு நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறார், ஆனால் அதுக்கு எதிர்த்து தான் நிற்கிறார். ஓகே, வேற ஏதாவது? ஆளுகை ஆளுகைக்கு தயார் பண்றாரு நம்மளெல்லாம். ம். அதுக்கு தடை பண்ணுமா பிசாசு. அந்த பிசாசு தள்ளப்பட்ட அந்த இடத்தை நிரப்புறதுக்கான ஆளுங்க தான் நம்மலாம். Okay. ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துட்டு போகணும், ஆனா அந்த இடத்த வந்து நிரப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது தள்ளப்பட்ட ஓகே, இது வந்து ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும், நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் இங்கே பூமியில் ஏன் அந்த நமக்கும் அல்லது இயேசுன்னு ஒரு மனுஷனாக வந்து ஒரு தளபதியாக நின்று, இயேசு வந்து மனுஷனுக்கு ஒரு தளபதியாக நிற்கிறார். அந்த பக்கம் ஆவிகளுக்கு தளபதியாக அல்லது கெட்ட ஆவிகளுக்கு தளபதியாக சாத்தான் நிற்கிறான். இந்த பக்கம் வந்து மனுஷங்களுக்கு தளபதியாக அல்லது ஒரு வீரனாக இயேசு நிற்கிறார். இது ஏன் இந்த சண்டை எங்கே ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சது? அதான் மாற சொல்ல வரலாம். எனக்கு வந்து அந்த பிசாசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் படைக்கிற ஆண்டவர். ம். அவர் வந்து முதல்ல வந்து தேவனாகவும் ஆசை, அதாவது அந்த ராஜ்யத்தை வந்து அந்த ராஜ்யத்திலே அவர் பெரிய பெரியவனாகும், தன்னுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்படி ஒரு டீம் அங்கேயே உருவாக்குறாரு. ஸோ அதனால ஆண்டவர் தள்ளி விடுறாரு. ஸோ அதே கான்செப்டில் அவர் எப்படி வந்து இப்போ கிறிஸ்துவுக்கும் நம்ம நடக்குது. இந்த பூமியில வந்து அவருடைய ஆளுகை வந்து மனுஷன் மூலமாக ஸ்தாபிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வச்சு ராஜ்யத்தின் ராஜ்யம் பேசுனாங்க. சொல்லுவார் ஒரே ராஜ்யம். இதில் வந்து நமக்கு இப்போ மாறன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம். நம்ம இதை பார்க்க போனோம்னா நம்ம ஆதியாகமத்துக்கு போயிட்டுன்னா புரிஞ்சிடும். இந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குன்னா, இப்போ வந்து ஆண்டவர் வந்து உலகத்தை படைக்கிறார், 6 நாள் எல்லாம் படைக்கிறார். 6 நாளில் படைச்சிட்டு கடைசி நாளில் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு கடைசி என்ன சொல்லுவார் ஆதாம்கிட்ட? அதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் முதல்லயே என்ன சொல்லுவார்? படைச்ச உடனே என்ன சொல்லுவார் ஆதாம்? இதை ஆண்டுகொள், நான் உனக்கு எனக்கு தேவையெல்லாம் படைச்சிருக்கிறேன், இதே ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லுவார். தோட்டத்தை பண்படுத்தி விவசாயம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் இந்த பூமியை நீ ஆண்டுகொள் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ பூமியின் ஆளுகை யார் கையில் கொடுத்தாரு? ஆதாம் கையில் கொடுத்தாரு. இதில் வந்து சந்தேகம் இல்லை தானே? ஆதாம் தான் நம்ம எல்லாருக்குமே மூத்த என்ன சொல்லுவார், முதல் அப்பா அல்லது முதல் தாத்தா. ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து சொல்றது, பூமியை வந்து நான் படைச்சிருக்கேன், உனக்காக படைச்சிருக்கிறேன், இந்த பூமிக்கு நீ தான் தலைவர், இந்த பூமியை நீ தான் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் அந்த ஆளுகையை வந்து என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடக்குது. இந்த ஆளுகை வந்து ஏமாற்றப்படும், இவன் வந்து ஏமாற்றி எடுத்துக்கிறான். சாத்தான் வந்து ஏமாற்றி இந்த பூமியின் ஆளுகையை தான் கையில் எடுத்துக்கிறான். அதனால இயேசு வந்து சோதிக்கும் போது சாத்தான் என்ன சொல்லலாம்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது, என் கையில் இருக்குது. ஆமாம், என் கையில் இருக்குது. அதனால நீ என்ன வணங்கினேன்னா நான் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேனோ அவனுக்கு நான் கொடுக்கலாம். நீ என்ன வணங்கினீங்கன்னா நான் உன் கையில் கொடுக்குறேன். இப்போ என்ன இந்த சோதனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவனுக்கு கீழே கொண்டு வர விரும்புகிறான். ஸோ இதுதான் நடக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சால் தான் நமக்கு இதெல்லாம் புரியுது. இப்போ தான் என்னென்னு புரியும், என்னென்ன புரியாது, நிறைய இதெல்லாம் பேசணும். இப்போ வந்து ஆளுகை வந்து ஆதாம் கையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் வந்து அதை விற்று போட்டான் அல்லது ஏமாற்றி
அந்த ஆளுகையை வந்து சாத்தான் எடுத்துக்கிட்டான். எப்படி எடுத்துக்கிட்டான்? எப்படி எடுத்தான்? தேவனுடைய கட்டளையை மீறி ஏவாள்கிட்ட. ஒரு ஏமாத்து வேலை ஏமாத்தி ஏமாத்து வேலை அப்படின்னா இந்த கடவுளை பற்றி ஒரு சந்தேகம் வர வைக்கிறான் அவன் மனசில். ஆதாம் ஏவாள் மனசில் ஒரு சந்தேகத்தை வர வைக்கிறான். தந்திரமா பேசி. தந்திரமாக பேசுறது தான் அவனுடைய வேலை என்றைக்கும் நடக்குது. சரி, அதே மாதிரி அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். எப்படி தந்திரமாக பேசலாம்? ஏவாள் மூலமாக தான் ஆரம்பிக்கிறான். ஆதாம்கிட்ட நேரடியாக போகல, ஏவாள் மூலமாக அதை ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கலாம்? அதை சாப்பிட்டா நீங்க தேவர்கள் மாதிரி ஆயிடுவீங்க. ஆயிடுவீங்க. இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைக்கும்போது தான் ஸ்தாயில படைச்சாரு, அவரை மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ இங்கே எப்படி வந்து ஏமாத்துறேன் அப்படின்னா, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அவரை மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அப்போ வந்து நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி ஏவாளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. கடவுள் வந்து அவர் ஸ்தாயில தான் படைச்சிருக்கிறாரு, நம்ம இவங்களுக்குள்ள ஒரு நிறைவு இல்லை, ஒரு சந்தேகத்தை போடுறது, அது ஏமாத்துறது வேலையை தான் ஆதாம் செய்கிறான். ஆதாம் ஏவாள்கிட்ட சாத்தான் செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆளுகையை வந்து இப்போ பூமியின் ஆளுகையை யார் எடுத்துக்கிட்டது? பிசாசு கையில் இருக்குது. இந்த பூமியும் அதனுடைய ஆளுகையும் போது அவன் கையில் இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றி கொடுக்கணும். அதுதான் இயேசு வர்றாரு. இயேசுக்கு வந்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. இயேசு வந்து நினச்சா அங்கேருந்தே தள்ளி விட்டார் ஒரு தடவை. ஏற்கனவே நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆவி உலகத்தை படைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சால் தான் அவரோட சத்தியம் புரியும். ஆவி உலகத்துக்கு மனுஷனை படைக்கும் போது ஆதாம் ஏவாள்னு சொல்லி 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான் படைக்கிறாரு. ஆனால் ஆவி உலகத்தை எப்படி படைச்சாரு? எப்படி படைச்சாரு? முதல்ல ஆண் பெண் 2 தூதரை படைச்சி அப்படியே பெருக வச்சாரா? இல்லை. அப்படி எப்படி படைச்சிருப்பாரு? விளக்கமாக எழுதப்படலை. எப்படி படைச்சிருப்பாருன்னா, கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டாக கிடவுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. கோடிக்கணக்கான தூதர்கள் வந்துட்டாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வந்து படைக்கப்பட்டவங்க கிடையாது, அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. அதனால இது புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க 3 பேர் சேர்ந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு, நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு கூட்ட ஆவிகளை படைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் படைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான தூதர்களை படைக்கிறாங்க. ஸோ அந்த கோடிக்கணக்கான தூதர்களை வந்து 3 அமைப்பாக உருவாக்குறாரு. ஒருத்தர் வந்து சக்தி அல்லது வல்லமை கூட, அது வந்து வேறு மாதிரிலாம் மாறுது. இந்த தெய்வங்களில் வரும்போது வித்தியாசமாக மாறும். ஒருத்தர் வந்து செய்தி கொண்டு போகிறவர், இன்னொருத்தர் வந்து சக்தி வந்து அழிக்கிறது, அந்த மாதிரி ஒன்று. 3ஆவது வந்து ஆராதிக்கிறவர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிகாவேல் ஒரு தலைவன், லூசிபர் இன்னொரு தலைவன், காபிரியல் இன்னொரு தலைவன். இந்த காபிரியல் வந்து அந்த கூட்டமெல்லாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மற்ற தூதர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சொல்லணும். சரி, இன்னைக்கு மனுஷங்கிட்ட அவங்க தான் செய்தி கொண்டு வராங்க. ஸோ காபிரியலும் அவனுக்கு கீழே இருக்கிற கோடிக்கணக்கான தூதர்கள், அவங்களுடைய வேலை என்னென்னா ஆண்டவர் சொல்கிறத வந்து சொல்லணும். ஸோ அந்த தான் அவங்களுடைய வேலை. மிகாவேலுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டோடைய திட்டத்துக்கு விரோதமாக யார் நிற்கிறாங்களோ அவங்கள அழிக்கணும். அதுதான் மிகாவேலும் அவனுடைய சேனைகளுடைய வேலை. லூசிபருடைய வேலை என்னென்னா, லூசிபர் அவனுக்கு கீழே உள்ள ஒரு கோடிக்கணக்கான தூதர்களுடைய வேலை என்னென்னா, ஆண்டவரை ஆராதிக்கணும். எப்பவுமே நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், அவருடைய புகழை வந்து பேசிகிட்டே இருக்கும். ஸோ இதான் அந்த தூதர்களுடைய வேலைன்னு சொல்லி பார்ப்போம். மனுஷ உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக இதை படைக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது ஆவி உலகத்தில் பாவம் நுழையுது. முதல்ல வந்து மனுஷ உலகத்தில் இல்லை, பாவம் வந்து ஆவி உலகத்திலே நுழையுதுன்னு சொல்லி பார்க்குறோம். லூசிபரும் அவருடைய சேனைகளும் ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து யார் ஆராதிக்கிறாங்க? இயேசுவையோ அல்லது பிதாவையோ அல்லது ஆவியானவரையோ அவங்க ஆராதிக்கிறாங்க. இப்படி ஆராதிக்கும் போது லூசிபருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம அழகாக இருக்கோமே, நம்ம வாயிலிருந்து இப்படி வாயை திறந்தாலே இசை வருவோம், மியூசிக். நம்ம வாயிலிருந்து இவ்வளோ மியூசிக் வருது, இவ்வளவு இந்த நம்ம இவ்வளோ அழகாக இருக்கமே, நம்மளையே நம்ம கீழே உள்ளவங்க கும்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து லூசிபருக்குள்ள முதல்ல வருது. இதுதான் தீமை அல்லது இதுதான் பாவம் ஆவி உலகத்தில் முதல்ல நுழையுன்னு சொல்லி பார்ப்போம். அதனால தான் அந்த இதை தள்ளி விடுறாரு. இப்போ வந்து லூசிபரும் அவனுக்கு கீழே அவனை ஆராதிக்க நினைத்தவர்களை ஆவிகளையும் தள்ளி விடுறான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஆவி உலகத்தில் வந்து அவனால் ஆளுகை செலுத்த முடியலை. உரிச்சா தேவ உலகம், ஆவி உலகம், மனுஷ உலகம், 3 உலகத்தை நம்ம பார்க்குறோம். தேவ உலகத்தை யாராலும் ஆளுகை செய்ய முடியாது, அதுக்கு மேலே யாராலும் போக முடியாது. போக நினச்சதுனால தள்ளப்பட்டான். இப்போ ஆவி உலகன்றதுலேருந்து சாத்தான் தள்ளப்பட்டான், அவனுடைய தூதர்கள் தள்ளப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இடமே கிடையாது, அவங்க அலைஞ்சு திரியிறாங்க. நமக்கு ஒரு இடம் வேணுமே, நம்ம எங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அலைஞ்சு திரியும் போது தான் அந்த காலகட்டத்தில் மனுஷனை படைக்கிறாங்க. இப்போ பூமியை நமக்கு சொந்தமாக்கலாம் அப்படின்னு அவங்க வர்றாங்க.
இப்போ மனுஷனை ஏமாத்தினா பூமியில் நம்ம தங்கிட்டாங்க. அது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள பல ஆவிகள் இருக்கும். அவன் பேர் என்ன பேர்? நிறைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள குடியிருக்கும். லேகியம். அப்போ இந்த லேகியோன்றது வந்து ஒரு பட்டாளம். அது பேரே பட்டாளம். கிரேக்க பாஷையில் பார்த்தீங்கன்னா லேகியோன் அப்படின்னாலே பட்டாளம். அந்த விரட்டும் போது அந்த ஆவி என்ன கேட்கணும்? எங்களை இந்த இடத்துலேருந்து விரட்டிடாதுங்க, நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறோம், கடைசி காலம் வரை எங்களை அழிக்க போகிறீங்க, அப்போ அழிச்சுக்கோங்க, இப்போ எங்களை இங்கேருந்து விரட்டிடாதுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும். ஆவியோடைய என்னன்னு அப்படின்னா அவங்க தள்ளப்பட்ட தூதர்கள் அவங்களுக்கு எங்கேயாவது தங்கி இருக்கிறதுக்கு ஆளுங்க. அதனால மனுஷங்களை பிடிக்கிறது, விலங்குகளை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆவியுடைய குணாதிசயங்கள் இதுதான். அப்போ வந்து அந்த அவன் என்ன கேட்குறான்னா, நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா பண்ணி செத்துச்சுன்னா பண்ணி இங்கேயே இருக்குன்ற மாதிரி, அவங்க அந்த இடத்த போட்டு போக வேண்டான்ற மாதிரி. ஏசு அந்த இடத்த விட்டு துரத்தக்கூடாது. இந்த ஆவிகளுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்குது. சில நேரத்தில் வந்து இப்போ பணியர் சமுதாயத்தையோ குடும்ப சமுதாயத்தையோ ஆட்டை படிக்கிற ஒரு ஆவி கூட்டம், நாங்கள் இதுதான் எங்கள் மக்கள், இதுதான் எங்கள் இடம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகைக்கு வந்து ஆதாம் விட்டு கொடுத்ததுனால தான் அவங்க இங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை ஆதாம் ஏவாவது தோக்கலை என்ன ஆயிருக்கும்? நம்மளாம் ராஜாமாக வாழ்ந்தோம். நம்மளாம் இப்படி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி சோதனைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ வியாதிகள் நெருக்கங்களுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவனுடைய ஆளுகைக்குள்ளே விற்று போட்டது. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு நற்செய்தின்னு தான் என்னென்னு புரியும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சால் தான் நமக்கு நல்ல செய்தி, இவன் என்ன செய்தி எடுத்து ஓடி வராங்கிறது நமக்கு புரியும். இப்போ வந்து இயேசு வந்து அவருக்கு வந்து சாத்தானை அழிக்கணும்னா எப்படி கீழே தள்ளி விட்டாரோ அதே மாதிரி ஒரு வார்த்தையில் அழிச்சிருக்கலாம். இப்போ யாருக்காக இயேசு கீழே வர்றாரு? யார் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இயேசு கீழே வர்றாரு? மனுஷங்களை ஜெயிக்க வைக்கணும். ஸோ மனுஷங்க வந்து விற்று போட்ட அந்த அதிகாரத்தை அவங்ககிட்ட நம்ம பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு மனுஷனாக இருக்காரு. மனுஷனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இங்கே வர்றாரு. அவர் வந்து கடவுள் தான். அவர் நினச்சா ஒரு பேச்சில் ஒரு தொழிலில் கடைசியில் வந்து ஏந்து கேட்சினாருன்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சுனாலே அழிச்சிடுவாங்க. பூன்றனாலே சாத்தான் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அவனுக்காக இங்கே வந்து சண்டை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் நமக்காக மனுஷ உடம்பு எடுத்துக்கிறார். நமக்காக ஒரு மனுஷனாக மாறுறாரு. ஸோ நம்மளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து நமக்கு கேப்டனாக மாறுறதுக்காக அப்படி மாறுறாரு. இப்போ சத்தியம் புரியுதா? இப்போ வந்து இது வந்து சாத்தான் ஆவி உலகத்தில் இருக்கிறான், நம்ம மனுஷ உலகம் தான். ஆனால் மனுஷ உலகத்தை அவன் பிடிச்சிட்டான். மனுஷ உலகத்தில் பிடிச்ச அந்த மனுஷ உலகத்தை மனுஷனுக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்கணும். இதுதான் பிளான், ஆண்டோடைய பிளான். அதனால தான் வந்து அவர் அங்கேருந்து யுத்தம் பண்ணாமல் மனுஷனாக பிறந்து மனுஷனோட சேர்ந்து அந்த யுத்தத்தில் நிற்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகப்படுறாங்க? சரி, இப்போது யுத்தக்களம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போர்க்களம் அப்படின்றது நம்ம புரியும். புரிஞ்சால் தான் நமக்கு மற்றதெல்லாம் புரியும். டீ குடிச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம்.